ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூலும் ரீஓப்பன் ஆகப்போகுது. திருப்பியும் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ரொட்டீன் ஆரம்பிக்கும். ஸ்கூல் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் லீவ் விட்டா மாரி இருந்தது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க விலாக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வைரலா போயிட்டுருக்க மேங்கோ சட்னி தான் செய்யலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ப்ரெக்னென்ட்டா இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த புளிப்பா சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் ஏத்த ரெசிபி தான் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து மாங்காய் வந்து 2 ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு, தக்காளி வந்து 1 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு பாதி பாதி கட் பண்ணிட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் வந்துட்டு ஒரு 6 பல்லு பூண்டு இது பண்ணி ஸ்கின் எடுத்துட்டு, அதையும் போட்டு வந்துட்டு வதக்கிக்கோங்க. எண்ணெயில போட்டு வதங்குனதுக்கப்புறம் அப்பப்போ திருப்பி திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த தோல் வந்து தனியா வரும் இந்த தக்காளியிலேருந்து. அதுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு அந்த மாங்காவோட பல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. தோல் வேண்டாம். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூளு, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் இருந்தாலும் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாரி நம்மக்கிட்ட கல் இருந்ததுன்னா, அதில நல்லா வந்துட்டு அ மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பல்ஸ் மோட்ல பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் சங்கியா இருந்தா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாரி பண்ணிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டா அரைச்சிக்க வேண்டாம். இது தோசை, சப்பாத்திக்கெலாம் அது வந்து செம்மையா இருக்கும். நல்லா எப்படி சொல்றது? நல்லா புளிப்பா சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஏத்த ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஸோ மச்.